ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். விஜய் அரசியல் குறித்து நீங்களும் தொடர்ச்சியா பேசுறீங்க. இன்னைக்கு சிபிஐ பக்கம் வழக்கு போயிருக்கிறத அந்த கட்சியினர் நீதி வெல்லும் அப்படின்னு போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இங்க நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி குழுவினர் கலைக்கப்பட்டதை வெற்றியா பார்க்குறாங்க. தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டிலோ அல்லது தமிழர்களே அந்த இடத்துல இடம்படக்கூடாது, ஐபிஎஸ் அதிகாரியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் தீர்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சிபிஐ விசாரணை அமைப்புல யார் யார் இருக்கணுங்கிறதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாதுன்னு அதை எல்லாமே இந்த தாவைக்காவினர், விஜய் கட்சியினர் வரவேற்று கொண்டாடுகிறார்கள். இதை எப்படி பாக்குறது? இந்த சிபிஐங்கிறது பிஜேபியின் கள்ள குழந்தைன்னு விஜய் தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசினாரு. இப்ப சிபிஐ பக்கம் போயிருக்கு, எந்த விமர்சனமும் இல்லாம அதை நீதி வெல்லும், எங்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிறாங்க. இந்த 41 பேர் கொலைக்கு யாரும் வாய் திறக்கல. இந்த சிபிஐ பக்கம் போனவொடனே அந்த கட்சியினர் எல்லாரும் வெளியே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த விஜயுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த கரூர் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்த பார்ப்பார்கள், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும். இப்போ விஜய் பிஜேபியையும் கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, திமுகவையும் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ 2 பேருக்கு அது பாதிப்பாக இருக்கும் பொழுது 2 பேருமே அது அரசியலுக்காக இவர் இது சரியான டைம் கிடைச்சிருச்சு என்று அவரை கருவறுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, திமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி. ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டால், பிஜேபி முட்டு கொடுக்குறாங்க. பிஜேபிக்கு அவர் எதிர்ன்னு காட்டி கொண்டிருக்கிறாரு. அவங்களுடைய ஓட்டுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, பிஜேபிக்காரங்க இவருக்கு முட்டு கொடுக்குறாங்க. முட்டு கொடுக்கறது, அவருக்காக பேசுகிறார்கள். அங்கிருந்து விசாரணைக்கு ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். அவர்கள் மக்கள்கிட்ட விஜய் சார்பாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். விஜய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க சார்பாக பேசுனதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்காரங்க தான். அப்போ இவங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பகையும் கிடையாது என்பது நிரூபணமாச்சு. அது அரசியல் எதிரின்னா நல்லா இதை பயன்படுத்துவாங்க. விஜய் நம்மளோட வசமாக மாட்டிக்கிட்டாரு, அவரை அடித்து தள்ளிட்டோம்னா அவரால் நமக்கு ஏற்படுற ஓட்டு இழப்பை சரி கட்டிடலாம் அப்படின்னு தான் அரசியல்வாதியாக அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் ஏற்கனவே ஒரு கள்ள உறவு இருக்கிற காரணத்தினால தான் இருக்கிறது இப்போ அம்பலமாச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக அம்பலமானது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ அவர் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்கல்ல, அந்த ஆர்டரை கூட என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வெற்றின்னு பேசுகிறாங்க. ஆனால் அதை உன்னிப்பாக நுழைஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால், அதுலேயும் இவர் பிஜேபியுடைய கையில் தான் இருக்கிறாரு, பிஜேபியால் தான் இயங்குகிறாரு, பிஜேபியால் தான் இயக்கப்படுகிறாரு, பி டீம்லாம் கிடையாது, பிஜேபியால் தான் இயக்கப்படுகிறார் என்பதை இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பே நமக்கு சொல்லுகிறது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்கல்ல, சட்டப்படி நீதிபதிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அவங்க சொன்னால் கட்டுப்படணுங்கிற அந்த விஷயம் வேற. ஆனால் இந்த தீர்ப்பில் மக்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் ஏற்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டு இந்த தீர்ப்புக்கு ஏராளமான சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகம் எல்லாம் எதன் நோக்கி திரும்புகிறது என்று சொன்னால், இது விஜய்க்கு சார்பாக உள்ள காய் நகர்த்தல் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. என்னவெல்லாம் சந்தேகம் வருதுன்னு கேட்டால், இப்போ அந்த செந்தில்குமார் சென்னையில் ஒரு கமிஷன் அமைச்சார் இல்லையா, அவர் எஸ்ஐடி டீம் சிறப்பு விசாரணை சொல்லி, ஆமாம், அசராக்காருக்கு தலைமையில் அமைச்சார். அது அது அமைச்சிருக்க கூடாது அவர். ஏன்னு கேட்டால், அது மட்டும் மிஸ்டேக், இவங்களுடைய தவறு. ஏன்னு கேட்டால், நடந்தது கரூரில். கரூருக்கு உயர் நீதிமன்றம் மதுரையில் தான் அந்த வழக்கை எடுக்கணும். இவருக்கு வழக்கு வந்திருந்தா கூட இவர் என்ன செய்யணும்னா மதுரைக்கு மாற்றி இருக்கணும். அதுபோக இவர் ஜூமோட்டா இவரே எடுக்கிறார் அந்த வழக்கை. சென்னையில் உள்ள ஒரு நீதிபதி கரூருடைய விஷயத்தை எடுப்பதற்கு
ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ஒரு ஸ்டேஷன் லிமிட்ல உள்ளது அடுத்த ஸ்டேஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த லிமிட் விதிவிலக்கா அப்படி வச்சது நடந்திருக்கு. எதுக்குன்னு இல்ல கேட்டா, விதிவிலக்கா அப்படி எடுத்திருக்கிறாங்க. 2, 3 வழக்குகள் எடுத்திருக்காங்க. அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் தானே ஒழிய, அத வந்து ஒரு முக்கியமான சாராம்சமா சொல்ல முடியுமா? அவங்க அவங்க தீர்ப்புல என்னென்ன லா பாயிண்ட் இருந்ததுன்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த செந்தில்குமார் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்தை எடுத்தது வந்து பொதுவாக நீதிமன்ற அந்த அதிகாரங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா அவர் எடுத்திருக்க கூடாது. இந்த வழக்கை வந்து மதுரை நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சில வழக்கறிஞர்கள் வந்து தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் உள்ள ஒரு போட்ட வழக்கை சென்னையில் எடுத்திருக்கிறாங்க, ஏற்கனவே விசாரித்திருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்தை வைப்பாங்க. அந்த வாதம் வந்து தவறான வாதம். மேம்போக்கா சரி மாதிரி தெரிஞ்சாலும் தவறான வாதம். ஏன்னு கேட்டால், வழக்கு போட்டவர் திருநெல்வேலிக்காரராக இருந்தாலும் எது சம்பந்தமான வழக்கு என்று சொன்னால், அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணினாங்கன்னு ஒரு ஒரு வழக்கு இருந்துச்சு இல்லையா, அது சம்பந்தமான வழக்கு தான் அது. வழக்கு போட்டவர் திருநெல்வேலியாக இருந்தாலும் சம்பவம் நடந்த இடம் வந்து சென்னைக்கு உட்பட்டது. சென்னை நீதிமன்றத்துடைய அந்த கண்ட்ரோலில் வரக்கூடிய, அதை கொண்டாந்து உதாரணம் காட்டக்கூடாது. இவர் எடுத்திருக்க கூடாது. அதான் முறையே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த சட்டம் இருக்குது. ஒரு இடத்துல உள்ளதை இன்னொருத்தங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். பாண்டிச்சேரியில் உள்ளதை தமிழ்நாடு போய் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது அரசாங்கத்தில் அபிஷியலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு கிரவுண்டில் தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, அதை கேள்வியாகவும் கேட்குறாங்க. அந்த பதிவாளருக்கு விளக்கம் சொல்ல சொல்லி நோட்டீஸ் வேறு அனுப்புகிறாங்க. நீ எப்படி நீ எடுத்த இதை அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதனால வந்து அந்த வகையில் இவங்க செஞ்சிருக்க கூடாது. இந்த நீதிபதி வந்து அதை எடுக்காமல் இருந்து அதுவே மதுரைக்கு தள்ளி விட்டு மதுரையிலேருந்து இதை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் இந்த வழக்கை இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க முடியாது. இதில் ஒரு 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 மிஸ்டேக் நடந்ததை வைத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சட்டப்படி அந்த அதிகாரம் இருக்கலாம். அவங்க செஞ்ச எல்லா அந்த தீர்ப்பில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பொதுமக்கள் மத்தியில் பலவாறான பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் அது அமைஞ்சிருச்சு. முதலாவது சந்தேகம் என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை வந்து சிபிஐங்கிறது எதுக்கு உள்ளதுன்னா மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான இறையாண்மை அதிகாரங்கள் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மாநிலம் சம்பந்தப்பட்டது தான். அந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக யாரை விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கணும், என்ன குழு போடணும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதை ஒப்படைக்கணும் என்பதை எல்லாமே வந்து ஒரு மாநில அரசாங்கம் தான் அதை தீர்மானிக்கணும். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் அரசியல் சாசனப்படி இருக்கிறது. எப்போ நீதிமன்றம் தலையிடலாம்னு கேட்டால், நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த விசாரணை தப்பாக இருக்கிறது, பாரபட்சமாக இருக்கிறது, அநியாயமாக இருக்கிறது, முறைகேடாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில புகார்கள் இருந்தால் மாத்திரம்தான் அப்போ அவங்க நீ மாநில அரசாங்கம் நீ கடமை தவறிட்டீங்க, அதை சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் நீதிமன்றம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடலாம். இது வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இந்த வழக்கு விசாரணை வந்து துவக்க நிலையில் இருக்கிறது. துவக்க நிலையில் இருக்கும்போது அவங்க இந்த நீதிபதி செந்தில்குமார் செஞ்ச தவறாக இருந்தாலும் அவர் போட்டது நாங்கள் ரத்து செய்கிறோம், மாநில அரசாங்கம் அதுக்கு ஒரு நல்ல வேற ஒரு விசாரணை குழு அவங்கள அமைக்கணும்னு போடணும். அவங்க என்ன தீர்ப்பு அளித்திருக்கணும்னு கேட்டால், இவர் அளித்த அந்த தீர்ப்பு அதிகார மீறல் தானே காரணம் சொல்கிறீங்க. இதுதான் காரணமாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யணும், மாநில அரசாங்கத்துடைய உரிமையை பறிக்கக்கூடாது. கோர்ட்டு சொன்னதுனால தான் அந்த அரசாங்கம் அந்த வந்து அந்த குழுவை போட்டாங்க. அவங்களா போடலை. அஸ்ரா கார்கை வந்து மாநில அரசாங்கம் போடலை, கோர்ட்டு சொன்னதுனால போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை கலைச்சி விட்டு அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. மாநில அரசாங்கம் அவங்க ஆய்வு செஞ்சு நல்ல ஒரு அதிகாரியை போடணும், போட்டு ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி மாநில அரசாங்கத்தின் பக்கம் டைவர்ட் பண்ணணும். சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி அதை தான் செய்யணும். அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி அதில் சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு எங்களுடைய நீதிபதி ஒரு அவருடைய கண்காணிப்பு நடக்கும், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு நீதிபதியுடைய மேற்பார்வையில் நடக்கும், ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனை. மாநில அரசாங்கத்துடைய உரிமையை எடுத்தெடுப்பில் பறிக்கிற மாதிரி தீர்ப்பளிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இந்த மாநில அரசுக்குள்ளே உரிமையை பறிச்சது வந்து கெட்ட முன்னுதாரணம். இது வந்து மாநில அரசாங்கத்தை ஒன்றும் நம்ம ஆளுநர் ரவி பண்றாருல, அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அது போகுது. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இந்த சிபிஐ உதாரணத்துக்கு உத்தரவு விட்டுருக்கவே கூடாது அவங்க. ரெண்டாவது, சிபிஐட்ட கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து மேற்பார்வை யார் தலைமையில் நடக்கும்னு கேட்டால் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் தான் அது அந்த குழு அமைக்கப்படுகிறது. சிபிஐக்கு நீதிபதிக்கு என்ன சம்பந்தம்? சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். நீதிபதிங்கிறவங்க தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க.
அவங்கள கொண்டு வந்து சிபிஐயில் வந்து தலைமையாக்கி அவங்க தலைமையில் விசாரிக்கணும்னு அதை போடும்போது அந்த நீதிபதி யாருன்னு சொன்னால் நீங்களே உங்கள் ஜீவாட்டுறையில் அம்பலப்படுத்தியிருக்கிறீங்க. அந்த நீதிபதி யார் என்று சொன்னால் பல்கிஸ் பானு வழக்குல அந்த குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை செஞ்சார். இவர் குற்றம் செஞ்சதற்காக கருணை காட்டாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அத்தனை பேரையும் விடுதலை செஞ்சாரு. அதை கண்டிச்சு வேற நீதிபதிகள் நினைஞ்சாங்க அந்த தீர்ப்பை ரத்து பண்ணி அவங்கள திருப்பி உள்ளதுக்கு வச்சாங்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள். அப்படியான ஒரு ஆள் நீதிபதியா தேர்ந்தெடுக்கிறாங்க. நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து போடுறதா இருந்தா இவன் சரியில்லைன்னு நீங்க போடுறீங்க, அதை விட சரியில்லாத ஆளை கொண்டாந்துல போடுறீங்க. இதுல செந்தில்குமார் மேலதான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர அசராக்காருக்கு மேல பிரச்சனை இருக்கா? அதுக்கு போடப்பட்ட அதிகாரி மேல பிரச்சனை இல்லையா? நல்ல அதிகாரி தானே, அவங்க நல்ல ஒரு அதிகாரியை போட்டு செஞ்சிருக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா கெட்ட ஒரு அதிகாரியை கெட்ட ஒரு அதிகாரி என்று அறியப்பட்டவர் சுப்ரீம் கோர்ட்டால் அடையாளப்படுத்தப்பட்டவர் கொண்டு வந்து போட்டாங்கன்னு சொன்னா அப்ப இதுல ஏதோ இது வந்து மக்கள் மத்தியில கடும் சந்தேகம். நீதிபதிகள் வந்து அவங்க தீர்ப்பு கட்டுப்படணுங்கிற விஷயம் வேற, அவங்க பாபர் மசூதி மாதிரி ஒரு தவறான தீர்ப்புகள் அளித்தார்கள் என்றால் விமர்சிக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது, கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிறது, இந்த சந்தேகத்தை எழுப்புற உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிறைய வழக்கறிஞர்கள் எழுப்பி இருக்கிறாங்க, நிறைய முன்னாள் நீதிபதிகள் இந்த கேள்வி எழுப்புறாங்க. அப்ப ஏன் அவர்த்தையும் போட்டீங்க? அப்படி போட்டு அது என்ன மாதிரி நடக்கும்? அவரு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து பிஜேபி ஆள் என்று அறியப்பட்டவரா இருக்கிறாரு. அந்த மாதிரி அதன் சாதகமாக தான் இருப்பார் என்கிற ஒரு ஆள் அதுக்கு போடுறாங்க என்று சொன்னா இந்த காய் நகர்த்தல்ல எப்படிலாம் போகுது, விஜயுடைய விஷயங்களை வந்து யார் டீல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு விஷயமா இருக்கிறது. ரெண்டாவது, அந்த நீதிபதியை தனக்கு வேண்டிய அதிகாரிகளை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தமிழரா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்துட்டு போறாரு, அங்க வெளி மாநிலத்திலிருந்து இருக்கிறவரா இருக்கணுமா, தமிழ் பேசுறவரா இருக்கக்கூடாது என்கிற அந்த வாசகம் வந்து எதை காட்டுது? அப்ப விஜய் வந்து தமிழர் இல்லையா? அவர் அப்ப விஜய்க்கும் தானே அவங்க அதிகாரிகளா இருப்பாங்க. தமிழ் பேசக்கூடியவர் வந்து திமுகவா தான் இருப்பாரா? தமிழ் பேசக்கூடியவர் வந்து அண்ணா திமுக இருக்க மாட்டாரா அல்லது காங்கிரஸா இருக்க மாட்டாரா? விஜய் பக்கம் ஒரு தமிழன் கூட இருக்க மாட்டாங்களா? அப்ப தமிழ் பேசுறார் என்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு தகுதி குறைவாக நீதிமன்றம் சொல்லுமையானால் சுப்ரீம் கோர்ட்டே பிரிவினை பேசுற மாதிரி இருக்குல்ல. நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு பார்க்காம சுப்ரீம் கோர்ட்டே தமிழன் பயஸ்காரமா மக்களுக்கு கேட்கிறாங்க. ஆமா ஆமா, என்னன்னா அதாவது ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்துடைய விஷயத்துல வந்து நாங்கள் சிபிஐக்கு வந்து நீங்கள் விரும்பாட்டாலும் உங்கள் அனுமதி இல்லாமல் எங்களுக்கு நியமிக்க இயலும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. அந்த தீர்ப்பு முன்னுதாரணமாக வச்சு செஞ்சாலும் அந்த மாதிரியான கிரவுண்ட் இங்கே இல்லை. சிபிஐ வைக்க வேண்டியது வந்து கீழ் மாநில அரசாங்கத்துடைய நடவடிக்கை தவறுன்னு தெரிஞ்ச பிறகுதான் செய்யணும், தவறுன்னு உறுதியான பிறகுதான் செய்யணும். விசாரணை ஆரம்பிக்கவே இல்லை, எடுத்த எடுப்புலே என்ன செய்கிறாங்கன்னா சிபிஐ கொடுப்பது என்பது வந்து மாநில அரசுடைய உரிமையை அப்பட்டமா பறிக்கிறோம். அதுக்கு தான் சுதந்திர போராடிட்டு இருக்கிறாங்க மாநில சுயாட்சின்னு சொல்லி, அதுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பாக இது இருக்கிறது ஒண்ணு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கையில இப்ப அந்த நீதிமன்றம் வந்து இவருக்கு சாதகம் பண்ணணும்னு நினைக்கிறது என்று சொன்னால் பொதுவாக அந்த நீதிபதிகள் வந்து பிஜேபியுடைய ஒரு தூண்டுதல்ல செயல்படுறாங்க என்ற சந்தேகம் பல நீதிபதிகள் மேலே இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் சந்திரசூட் மேலே இருந்தது. அப்போ அவருக்கு வந்து அந்த பூஜைக்காக வேண்டி வீட்டில் நடத்த விநாயகர் பூஜைக்காக வேண்டி மோடியை அழைத்துக்கிட்டு போய் அவர் விருந்து கொடுத்ததெல்லாம் பெரிய விமர்சனமானது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அப்ப நீதிபதிகள் என்ன செய்யணும்னு கேட்டா, நாம இதை செஞ்சோம் என்று சொன்னால் நம்ம வந்து பிஜேபிக்கு விலை போயிட்டோம்னு மக்கள் நினைப்பாங்கன்னு நினைக்க கூடாது, சிந்திக்க கூடாது. அவங்க என்ன சிந்திச்சிருக்கணும், நம்ம இந்த மாதிரி செய்தோமே ஆனால் நம்ம பிஜேபிக்காகத்தான் வேலை செய்யறோம் என்று மக்கள் நினைப்பார்கள். மக்கள் நினைப்பார்களே ஆனால் நம்ம மீது நம்பிக்கை போய்விடும், நீதிமன்றத்தின் மீது உள்ள அந்த இது குறைந்து விடும் என்று அவங்க சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்காம இப்ப விஜய் கட்சியினர் வந்து எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான், இனிமே விஜய் பேச முடியாதுல்ல, பேசுவாரா? இனிமே பேசுவாங்க, இப்பவும் பேசுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க கூட்டணி அமைத்து போட்டி போட மாட்டாங்க. இவரை இறக்கி விட்டு திமுகவுக்கு போற ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் இவர் பயன்படுத்துவாங்க. பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால இதே டைலாக திரும்பவும் பேசுவார் விஜய், எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி தான் சொல்லுவாரு. இல்ல பாஜகவுடன் கூட்டணி மாதிரி பேசுறாங்களே, பாஜக அதிமுக மிரட்டி அவரை கூட்டணி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க. அவருடைய ரசிகர்களே வழங்குவாங்க, இல்ல அவருடைய ரசிகர்களே இப்ப வழங்குவாங்க இவர் சொல்லக்கூடிய விஷயம் சரியில்லை அப்படிங்கிற. அது போக என்னன்னு கேட்டா, இதுல வந்து மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாம
சிபிஐ அனுமதி அதிகாரம் இருக்குங்கிறது மட்டும் உண்மை. ஆனா அதுக்குரிய ரீசன் இருக்கணும்ல, தக்க காரணம் இருக்க வேண்டும். அப்படி அவங்க செய்யல. அது போக இன்னொரு விஷயம் என்று கேட்டால், இந்த ஒரு நபர் கமிஷன் ஒண்ணு போட்டாங்கல்ல, ஆமா. அந்த கமிஷனை சேர்த்து கலைக்கிறாங்க. அந்த ஒரு நபர் கமிஷனை போட்டது அரசாங்கம் போடுது. அரசாங்கத்துக்கு விசாரணை கமிஷன் போடுற அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்குது. அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை என்பது கூட சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு உள்ளது கிடையாது. கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த அஸ்ராக்காருக்கு தலைமையில உள்ள எஸ்ஐடி தான் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு நபர் கமிஷன் போட்டது உண்மையை கண்டு அறிந்து இதுதான் நடந்தது என்கிற விஷயத்தை அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு நபர் கமிஷன். அதை எதுக்கா அந்த கோர்ட்டு ரத்து பண்ணுது? அதை ரத்து பண்றதுக்கு அது செந்தில்குமாருக்கு அதுல வேலை இல்லையே, அதை பத்தி வழக்கும் வரவும் இல்லையே. அவங்க விசாரணை அமைப்பும் கிடையாது, குற்றவியல் இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு கிடையாது. ஒரு நபர் விசாரணை கமிஷன் என்பது தகவல் அறிந்து அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்பு தானே. அதையும் கலைக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு ரெண்டு விசாரிக்க கூடாது. எத்தனை வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போலீஸ் விசாரணை நடக்கும் போதே கமிஷன் விசாரணை நடந்துச்சு. ரெண்டு இருக்கக்கூடாது, ரெண்டு வெவ்வேறு. ஒரே மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ரெண்டு போட்டா தான் மோதல் வரும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் மோதல் வரவே வராது. இவங்க தகவலை திரட்டி தட்டுமாங்களே தவிர கைது பண்ணுவது, வழக்கு போடுவது, அவங்க சிறையில் தள்ளுற வேலைகள்லாம் அந்த 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 நீதிபதி ஒரு நபர் நீதிபதி கமிஷன் செய்ய முடியாது. அதையும் என்ன செய்யறாங்க, சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதுல மாநில அரசாங்கம் இதை ஃபுல் பெஞ்சு அரசியல் சாசன பெஞ்சில் இதை திருப்பி அப்பீல் பண்ணி இந்த நீதிமன்றம் செஞ்சது சரியில்லை. எத்தனை சரியில்லை, நிறைய விஷயங்களை சொல்லலாம். முதலாவது, இதை பத்தி விஜய் சிபிஐ விசாரணை கேட்கல. அவருடைய கோரிக்கையில சிபிஐ விசாரணை கிடையாது. அப்ப எப்படி நீங்க சிபிஐ விசாரணை கொடுத்தீங்க? ரெண்டாவது, பாதிக்கப்பட்டவருங்கிற முறையில வழக்கு போட்டவர் நான் கொடுக்கவே இல்லைன்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது அந்த கோர்ட்ல எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. என் பேர்ல வேலை வாங்கி தரேன்னு கையெழுத்து வாங்கிட்டாங்க, தெரியாது. ரெண்டு மனுமே போலி மனு, ரெண்டு மனுமே பாதிக்கப்பட்ட போலி ஃபேக் இது. ஆமா, ரெண்டுமே. ஆமா, ரெண்டுமே ஒருத்தன் அவன் தகப்பான்னு விட்டுட்டு ஓடி போனவன். அவன் அந்த தாய் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடி போனவனை பிடிச்சி கொண்டாந்து போடுறாங்கன்னு இந்த தகவல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த நீதிபதி அதை ஒரு மனுவாக எடுத்துக்கொண்டு கொடுத்து தப்புன்னு சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டா ஃபுல் பெஞ்சு விசாரணை கேட்கணும். அரசியல் சாசன அமர்வுல இந்த மனு அதை விசாரணைக்கு எடுக்க வற்புறுத்தி அதை ஒரு இஷ்யூவாக ஆக்கி இதுக்கு மேம்பட்ட சுப்ரீம் கோர்ட்ல பெரிய ஃபுல் பெஞ்சில் இதை விசாரிக்கணும்னு அப்பீல் பண்ணி இதை முறியடிக்கணும். அதுபோக தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது, மாநில அரசு அதிகாரத்தை பறிச்சது, ஒரு நபர் நீதிமன்ற அந்த கமிஷனை ரத்து செஞ்சது, அதுபோக மோசமான ஒரு அதிகாரி அதுக்கு நியமிச்சது என்று எக்கச்சக்கமான பாயிண்ட்கள்ல இந்த நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக மேல போகலாம். ஆனா அது போறாங்களா இல்லை, அவங்க சட்டம் தெரிஞ்சவங்க, அதுக்குரிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அதை இதோட விட்டு விடாம இதை மேல போய் இதை முறியடிக்கணும். சட்டத்தின்படியே முறியடிப்பதற்கான வாசல் இருக்கிறது. அதை அவங்க பயன்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நான் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னார் இல்லையா, அது வெளுத்துருச்சு. பிஜேபி கொள்கை எதிரி கிடையாது, பிஜேபியால் தான் இயக்கப்படுகிறார் எங்கெல்லாம் எடுத்துச்சு. அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுக்குறாங்க அங்க இருந்து. இவர் விட்டே வெளியே வராத ஒரு ஆளு, வராம இருந்தார். சனிக்கிழமை வர்றாரு. வீட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு எதுக்கே பாதுகாப்பு? வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா Z+ பாதுகாப்பு கொடுத்தாங்களா, இவர் பிஜேபியால் தான் ஆதரிக்கப்படுகிறார் என்பது அப்பவே சந்தேகம் வந்துச்சு. இந்த பிரச்சனை வந்த பிறகு முழுக்க இவங்க தான் என்ன செய்யறாங்க, வரிந்து கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க என்பதை அதை ஒண்ணு பாக்குறோம். அது போக என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இந்த தீர்ப்பு கூட அந்த பிஜேபியுடைய கையில எடுத்துக்கொள்ற மாதிரி தான் இது வருகிறது. என்னென்னு தீர்ப்பு அளிப்பாங்க, அந்த நீதிபதி அளிக்கக்கூடிய தீர்ப்பு எப்படி இருக்கும்? இந்த கமிஷன் போட்டிருக்காங்களா சிபிஐ, அவங்க என்ன அளிப்பாங்கன்னு கேட்டா, போலீஸார் தான் அனைத்தும் காரணம்னு சொல்ல போறாங்க. வேற ஒன்னும் தீர்ப்புல வராது. அவர் அவங்க 1000 இடத்துல கேட்பாங்க, கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா? போலீஸ் நீங்க மறுத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க, அவங்க தரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. நீங்க அதை மறுத்திருக்கணும், அந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது, இது அனுமதி கொடுத்ததுதான் முக்கிய காரணம்னு சொல்ல போறாரு. வேற ஒரு தீர்ப்பு வர போறது இல்லை. ஒரு தீர்ப்பை என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா, போலீஸார் அனுமதி கொடுத்தது தப்பு, அவ்வளவு நெருக்கடியான இடத்துல 5000 பேர் 10,000 பேர் கூடுற ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்க கொடுத்தது அதுல அந்த இடத்துல 25,000 பேர் கூடுற மாதிரி நீங்கள் அதை அனுமதித்தது பெரிய தப்பு.
அங்கே தடுத்து நிறுத்திருக்கணும், அனுமதிக்க மாட்டோம். இது சொல்றதுக்கு நல்லா இருக்கேன், கூட்டம் திரண்ட பிறகு தடுக்கவும் முடியாது. சொல்வதற்கு என்ன செய்யும், போலீஸார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. போலீஸார் போய் தடுக்க போனா அவங்க திருப்பி அடிப்பாங்க. அது அசம்பிளி அவருக்கு முன்னாடி. ஆனா கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆரம்பத்துல இந்த மாதிரி இடங்களில் கொடுப்பது கிடையாது. கொடுக்காம இருந்தா எங்க கட்சிய முடக்குறாங்க, நாங்க வர்றதை தடுக்கிறாங்கன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணி பதில் சொன்னாலும் அவன் சொல்லிட்டு போறான், நீ ஏன் கடமையை செய்யலன்னு கேட்பாங்க. போலீஸ் என்ன கேட்பாங்கன்னா, அவன் அப்படிதான் சொல்லுவான், சொன்னாலும் சொல்லிட்டு போடான்னு சொல்லி நீ கொடுக்காம இருந்திருக்கணுமா இல்லையான்னு அவங்க மேல சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த விசாரணையில என்ன முடிவு வரும்னு கேட்டா, அந்த அனுமதி கொடுத்த அதிகாரிகள் தான் குற்றவாளிகள், அவர் விஜய் இல்லைன்றானா வேற இடத்துக்கு போயிருப்பாரு அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த தீர்ப்பை இப்ப எழுதி வச்சிருப்பாங்க. பேருக்கு அதை போட்டு என்ன செய்வாங்க, அந்த தீர்ப்பை எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. கடைசியில இவர் மேல குற்றம் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவையும் கொண்டு போலீஸ் அதிகாரி மேல சில அதிகாரிகள் பேரை குறிப்பிட்டு இவர்கள் நடவடிக்கை எடுக்கணும், இவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும், இவங்களை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பரிந்துரைகளையும் பண்ணி என்ன செய்வாங்க, தீர்ப்பு அளிக்க போறாங்க. இது சொல்ல அவங்க என்ன செய்வாங்க என்பதை போற போக்குல நம்ம ஊகிக்க முடிகிறது. இப்படி வராம இருக்கணுமாக இருந்தால் இதை முறியடிக்கிற வேலையை மேல போய் அவங்க செய்யணும் தீவிரமா. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தீர்ப்புடைய மொத்த அமைப்புமே மாநில அரசாங்கத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கி இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, செய்வோம் அப்படிலாம் மாநில உரிமைகளை பறிச்சிருக்கு. மாநில உரிமையை பறிக்குது. அப்ப மாநில உரிமையை பறிக்கிற விஷயம்ங்கிற ஒரு விஷயத்துல அதை அரசாங்கம் இந்த தீர்ப்புக்கு தடை வாங்கணும். எங்களுக்கு அனுமதிக்கு நான் சொல்றேன், இந்த செந்தில்குமார் அந்த கமிஷன் அமைச்சர் காட்டா கூட மாநில அரசாங்கம் தன்னிச்சையாக ஒரு எஸ்ஐடி அமைக்கலாமே, அது கோர்ட்டு சொல்ல தேவையில்லையே. கோர்ட்டு சொன்னதுனால அந்த மிஸ்டேக்கை வச்சுதான் அவங்க என்ன செய்யறாங்க, கேம் விளையாடுறாங்களே தவிர இந்த செந்தில்குமார் சொல்லவே இல்லைன்னு வைங்க, மாநில அரசாங்கம் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஐடி போட முடியாதா? எத்தனை எஸ்ஐடி போட்டிருக்கிறாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கோவை குண்டுவெடிப்புல இருந்து ஏராளமான எஸ்ஐடி டீம்கள் கடந்த காலத்தில் போடப்பட்டிருக்கிறது. போடுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசாங்கமே இதை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தீர்ப்பு கூட அவங்க அளிச்சிருக்க முடியாது. இவர் போய் தேவையில்லாம தலையிட்டதுனாலதான் அதை பயன்படுத்துறாங்களே தவிர மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? அவர் சொன்ன நாங்க ரத்து பண்றோம், நீ வேற அமைச்சிக்க அப்படின்னு சொல்ற, அல்லது சில ஆட்களை குறிப்பிட்டு கூட சொல்லலாம், இன்னொன்னு அதிகாரியை வச்சு நீ அமைச்சிக்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுப்புட்டு சிபிஐக்கு உடனே உத்தரவு போடுவது கெட்ட முன்மாதிரி. இது அப்ப எந்த வழக்கு வந்தாலும் சிபிஐ அது ஆபத்து. அதை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. பொலிட்டிக்கலா சில கேள்விகள் கேட்கிறேன். விஜய் வந்த போது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று, முஸ்லிம்களுக்கு நான் தான், வக்ஃபு மசோதாக்காக நான் தான் போராடுறேன், நான் தான் அப்படின்னு இவர் தொழுகையெல்லாம் செஞ்சாரு. இப்படி ஏதோ இப்படி எல்லாரும் குனிஞ்சிருக்கும் போது நிமிந்து பார்த்து இப்படி குனிஞ்சாரு. அது கூட விமர்சனமாச்சு. இப்ப முஸ்லிம்களின் தோழன் நான் அப்படின்னு விஜய் சொன்னா முஸ்லிம் இளைஞர்கள் நம்புவாங்களா? முஸ்லிம்கள் இவர் மீது இன்னும் நம்பிக்கையோட இருக்காங்களா? இல்ல, அவரை நம்பின முஸ்லிம்கள் பல பேர் இந்த நெரிசலுக்கு அப்புறம் நிறைய உணர்ந்திருக்கிறாங்க. முஸ்லிம்கள் இவர் நம்ம முஸ்லிமுக்கு எதிராகத்தான் இவரை இறக்கி விட்டுருக்குறாங்க, இவர் பிஜேபி தான் களத்தில் இறக்கி விட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிதல் அதிகமான முஸ்லிம்களுக்கு வந்திருக்கிறது. அவருடைய நடவடிக்கைகள் அது போக இந்த ஓட்டு 65 லட்சம் ஓட்டை காலி பண்ணாங்கல்ல பீகார்ல, எல்லாருமே பெரும்பாலும் முஸ்லிம்கள். அதுக்கு குரல் கொடுக்கல இவரு. 65 லட்சம் முஸ்லிம்கள் வாக்க காலி பண்ணிட்டாங்கன்னு அதுக்கு ஒரு குரல் கொடுக்க காணாம். அப்ப முஸ்லிம்களை பாதிக்கிற பல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் இவர் வாய் திறந்து ஒண்ணுமே பேசல. அதெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதை சினிமாவை பார்த்து ஒரு ரசிகர்னு போனவங்களா இருந்தாலும் சில சம்பவங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஆரம்பத்தில் விளங்காம போனாங்க சில முஸ்லீம்கள் அவர் விஜய் தான் எங்களுக்கு எல்லாம்ங்கிற அளவுக்குலாம் பேசினாங்க. அது ஒரு முஸ்லீம் பொம்பளை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிடுவாரு முகாடு போட்டு, பாருங்க எனக்கு தாய்மார்கள்லாம் எனக்கு இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக. இந்த நாடகம்லாம் இவருடைய அந்த இதுல வெளுத்து போச்சு. இவர் பிஜேபியால் தான் இயக்கப்படுறாரு, பிஜேபி சொல்றபடிதான் நடக்கிறாரு, பிஜேபி இவர் கேட்காத ஒன்றை பிஜேபி கொடுக்குதுங்க. இவர் சிபிஐ கேட்கவே இல்லை, இவர் கேட்காத ஒன்னையே கொடுத்து கையில எடுக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, விஜய்க்கு சாதகமான முறையில இந்த முடிவை கொண்டு வரணும். இந்த நெரிசல் சம்பவம் விஜயின் மீது ஒரு தப்புமே கிடையாது. அவர் இவங்க தடுத்திருந்தா அவர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டாரு, கேன்சல் கூட பண்ணியிருப்பாரு, அதை அரசாங்கம் செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னால் அரசியல்ல இப்ப டேமேஜ் ஆனார் இல்லையா, அதை தூக்கி நிறுத்தும்.
தூக்கி நிறுத்துவது காலத்தின் கட்டாயம்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்களே தவிர பிஜேபியுடைய இவருடைய கோரிக்கை சிபிஐ கிடையாது. சிபிஐ பத்தி இவருடைய கருத்து என்ன? அஜித்குமார்ல என்ன சொன்னாரு? அஜித்குமார் வழக்கில் சிபிஐ போடும்போது சிபிஐ கண்துடைப்பு பேசி விஜய் செய்றீங்களா, உங்களை காப்பாத்துறதுக்கு செய்றீங்களான்னு கேட்டாரே விஜய். பகிரங்கமாக வீடியோவில் பேசியிருக்கிறார். சிபிஐ விசாரணை அஜித்குமார் அந்த கொலைக்கு சிபிஐல ஒப்படைச்சாங்கல்ல, அவர் மாநில அரசாங்கம் பிரச்சனை எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அது இவங்க பித்தனை குழப்பம் பண்ணுவாங்க, போலீஸ் அராஜகம் பண்ணியிருக்குது, அதனால சிபிஐ விசாரிக்கட்டுமேன்னு ஒத்துக்கிட்டு மாநில அரசாங்கமும் ஏற்றுக்கிட்டாங்க. அதை இவருக்கு ஆதரிச்சாரா கண்டிச்சாரா? கடுமையாக கண்டிச்சார். பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கிறது, இவங்களை காப்பாற்றுவதற்கு தான் அந்த சிபிஐலாம் வெறும் கண் துடைப்பு, அதை நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லி அஜித்குமாருக்கு அஞ்சலி செலுத்த போகிற இடத்துல வச்சு என்ன செய்கிறாரு, பேட்டி கொடுக்குறாரு. அப்போ சிபிஐ பற்றி உன்னுடைய கருத்து அது கண்துடைப்புன்னு நல்லா தெரியுது. அது இப்போ செய்யப்பட்டிருக்கிறது. இது வெற்றிங்கிறார் அவர். உன் கோரிக்கைப்படியும் செய்ய கிடையாது, உன் கொள்கைப்படியும் சரியில்லை. உன் கொள்கைப்படியும் சிபிஐ மத்திய அரசாத்துடைய கைப்பாவைங்கிறத உன் கொள்கை. அப்படிதான் மக்கள் மத்தியில் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ இதை செய்றீங்க என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு இந்த சிபிஐ வைத்து உங்களுடைய களங்கத்தை துடைக்க பார்க்கிறது மத்திய அரசாங்கம். பிஜேபி அரசாங்கம் உங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஒரு வீடியோ போட்டார்ல, அனுமதி என்னை கூட்டம் போட சொன்னார்கள், சொன்ன இடத்துல பேசினேன், அதை தவிர நான் ஒன்றும் செய்யலைன்றார்ல, அதைத்தான் தீர்ப்பு எழுத போறாங்க. என்ன தீர்ப்பு எழுதுவாங்க? அவங்க எனக்கு அவங்க சொன்ன இடத்துல நான் பேசினேன், என் மேல ஒண்ணுமே இல்லை, அவர் விஜய் சொன்னது சரிதான், அவர் மேல ஒண்ணுமே கிடையாது, முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அது போக என்னன்னு கேட்டா, இவர் செய்யற அந்த கள்ளத்தனத்தை மக்கள்லாம் பாக்குறாங்க. இந்த 20 லட்சம் ரூபாய் என்ன கொடுக்காம வச்சுக்கிட்டு அவனையெல்லாம் ஆதரவா பேச வைக்கிறாங்க. குடும்பத்தை பறி கொடுத்தவன் என்ன செய்யறான், அவர் என்னங்க செய்வாருங்கிறான். எதுக்காக வேண்டி 20 லட்சம் ரூபாய் வாங்கல, அதுக்காக வேண்டி. அவன் குடும்பத்துல ஒரு ஆள் இறந்துருக்குங்க, இறந்தவனுடைய பாதிப்புல உனக்கு கோபம் இருந்துகிட்டே இருக்குன்னு அவன் இறந்த கூட பெருசா தெரியாம அவர் என்னங்க பண்ணுவாரு, அவர் எப்படிங்க நம்ம குறை சொல்றதுங்கிறான். எதுக்காக வேண்டி இந்த 20 லட்சம் ரூபாய் இல்லாட்டி போய் 20 லட்சம் ரூபாய் வரணும், 20 லட்சம் ரூபாய் வாங்க வேண்டியிருக்கு. 20 லட்சம் ரூபாய் வாங்க கொடுக்காம வைத்து இழுத்தடித்து கொண்டு அந்த 41 குடும்பமும் ஆதரவா பேச வைக்க பாக்குறாங்க, முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் மக்களுக்கு தெரியுது. வெகுஜன மக்களுக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்றாங்க. அப்ப இந்த டிமாண்ட் அரசாங்கம் இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் பெரிய தப்புங்கிறான். இவங்களை நம்பி இந்த பெரிய தியாகம் பண்ணதுக்கா 10 லட்சம் ரூபாய் கொடுத்திய? அவன் போய் பைத்தியக்காரத்தனமா போய் அவன் செத்து இருக்கிறான். தீக்குளிச்சவனுக்கு கொடுக்குற மாதிரி தான் இது. தீக்குளித்தவனுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம்ல, அதுவும் இதுவும் ஒண்ணுதாங்கிறான். அப்ப நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறான் போட்டிக்காக வேண்டி. நீங்க கொடுத்ததை உடனே கொடுத்து விட்டீங்க. அவன மாதிரி உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல. நீங்கள் இழுத்தடிச்சீங்கன்னா உங்க 10 லட்சம் ரூபாய்க்கு பேசுவான். நீங்க உடனே கொண்டே கொடுத்து விட்டிய. உடனே கொண்டே கொடுத்தோன்னா இனிமே வாங்கிட்டோம் 10 லட்சம் ரூபா, அரசுக்கு சார்பா ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு அவன் மைண்ட் செட் ஆயிட்டான். இந்த 20 லட்சம் ரூபா வாங்கல. வாங்காத காரணத்தினால அவங்க சொல்றதுக்கெல்லாம் செய்வாங்க. 41 பேரும் கையெழுத்து போட்டு கேஸ் போட்டாலும் போடுவாங்க. ஏன்னு கேட்டால் நீ கேஸ் போட்டால் தான் 20 லட்ச ரூபா வரும், நீ கேஸ் போட்டால் தான் தருவோன்னு சொல்லிட்டு இது இந்த 20 லட்ச ரூபா வச்சுக்கிட்டே எவ்வளோ காரியங்களை அவங்க மீது உள்ள கலங்கத்தை துடைக்கலாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் வெகுஜன மக்கள்லையே ரசிகர்கள்லையே குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்திலே கிறிஸ்துவ சமுதாயத்திலே சிந்திப்பாங்க. நாடகம் ஆடுறான், இவன் செய்யறது சரியில்லை, நேர்மையற்ற ஒரு ஆளு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். அதனால கிறிஸ்தவர்களும் இவர் பிஜேபியோட ஆளுங்கிறத உணர்ந்திருப்பாங்க. கிறிஸ்தவர்களும் உணர்ந்திருப்பாங்க. இந்த சம்பவங்கள்லாம் காட்டுத பிஜேபியில இவ்வளவு ஒரு பல்கிஸ் பானுவை என்ன மாதிரி கொலை செஞ்சாங்க, அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி சட்டவிரோதமா ஜெயிலில் இருக்கிற ஆளை விடுதலை செய்யணும் தீர்ப்பளித்த ஒரு ஆளை இந்த விசாரணை குழுவுக்கு தலைவரா போட்டால் அது என்ன மாதிரியான உறவு? அப்படிப்பட்டவர் போட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வேண்டிய பேரு. அது நேர்மையான அதிகாரியை போட்டு விசாரிங்க, சந்தேகத்துக்குரியவர் வேணாம்னு இவர் சொல்லுவாரா? அந்த மாதிரி ஆளுக்கு தான் சொன்ன சொல்ல கேட்பாங்க, அரசாங்கம் சொன்ன சொல்லுக்கு தலையாட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை போட்டு செய்யும் பொழுது முஸ்லீம்கள் விழித்து கொள்ள வேண்டும். இவர் பிஜேபியுடைய 100% பிஜேபியுடைய ஆள் தான். இவரு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஆள் தான் என்பதை கொஞ்ச நஞ்சம் இருக்கிறவங்களும் என்ன செய்யணும், உணரணும். அதுல பல சம்பவங்கள் வருது நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா விஜயினுடைய அந்த அரசியல் வருகையை தொடர்ச்சியா விமர்சனம் செய்து வரீங்க. நீங்க தொடக்கத்திலிருந்தே இந்த கூட்டத்தை நீங்க விமர்சனம் பண்றீங்க. மக்களை பாராட்டுங்கிறதுக்காக பாராட்டல, எப்ப இது முட்டாள்தனம் சொல்றீங்க, இப்ப வரையும் அதை தொடர்ச்சியா பேசுறீங்க. நீங்க எல்லாம் எச்சரித்தது இப்ப நடந்துருச்சு. 42 பேர் சாகிறதுக்கு முன்னாடி இருந்தே எச்சரிச்சிங்க முட்டாள்தனமான கூட்டம்னு. அது இப்ப இறந்ததுக்கு அப்புறம் பலரும் பேசுறாங்க.
இஸ்லாமியர்களும் உணர்ந்திருப்பார்கள். இவர் பாஜகவை எதிர்த்து போரிடுகிற போர் வீரன் அல்ல, பாஜக எடுத்து வளர்க்கின்ற கைப்புள்ளதான் அப்படிங்கிறத முஸ்லிம்கள் இனிமையாவது உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்க ஆதாரத்துடன் இவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.